எவ்வளோ முக்கியமான ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இங்கே போயிட்டு இருக்கும் பொழுது, தேநீர் விருந்து கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இங்க கிடையாது. இந்த தேநீர் விருந்து, தேனிலவு விருந்தெல்லாம் இவங்க போகட்டும். புரியுதுங்களா? ஏன்னா, இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த ஹனிமூன் ட்ரிப்புன்றதே பார்த்தீங்கன்னாக்கா, எலக்ஷன் டயத்துல வைக்கிறது தான். அதுக்கப்புறமேட்டு 3 வருஷமா கொண்டாடுறது ஹனிமூன் ட்ரிப் கிடையாது. இன்னைக்கு தான் அண்ணன் திருமாவளவனுக்கு இது வந்து மண்டையில சுருக்குன்னு உரைச்சிருக்கு. ஏன்னா, இது நாள் வரைக்கும் வந்து குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தா கூட வெளியில சொல்லக்கூடாதுன்ற மாரி திமுக என்ன செஞ்சாலும் கம்முனு இருப்பாரு. இப்ப முதல் முறையாக தன் சமூகம் பாதிக்கப்பட்ட பொழுது அட்லீஸ்ட் இதுக்காகவாவது வாய் திறந்திருக்கான்றது உள்ளபடி வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனா, விஜய் சொல்வது போல நீங்கள் ஒரு நேர்கோட்டு புள்ளியில எல்லாரும் சேரணும். தொடர்ச்சியாக கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு முட்டுக் குடுப்பதனால நமக்கு என்ன லாபம்? அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு மக்களுக்கு என்ன லாபம்? மக்களை சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம். மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் அங்கீகரிச்சா தான் நம்ம அந்த இடத்துக்கு வருவோம். இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் கட்சி வச்சு நம்ம மிகப்பெரிய அதிகாரத்தை பிடிக்க முடியல. பொது தொகுதிய பிடிக்க முடியல. முக்கியமான இடத்துல நம்ம நிக்க முடியல. திமுக பார்த்து அவன் ஒதுக்குற சீட்ல தான் நம்ம நிக்க வேண்டிய இடம். அவங்க பார்த்து ஒதுக்குற இடத்துல தான் நம்ம நிக்க வேண்டிய ஒரு அவலம். அப்போ தமிழ்நாட்டுல எந்த இடத்தில் வேணாலும், யார் வேணாலும் போய் தேர்தல்ல போட்டியிடுவதற்கான இங்க வந்து எல்லா வழிவகையும் இருக்கு. ஆனால் அரசியல் கட்சி வச்ச நபர்கள் யாருமே வந்து திமுக மீறி எங்கேயும் போட்டியிட முடியாத